குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். 40 பேர் ஒன்லி ஃபார் ப்ரொடக்ஷன். சவுத் இந்தியனுக்கு மட்டும் 40 பேர். இந்த ஐட்டத்துக்கு மட்டும் ப்ரொடக்ஷன் மட்டுமே. ப்ளஸ் சர்வீஸு அந்த தான் எல்லாம் அவங்க டீம். அவங்களுக்கு வந்து எப்படின்னா என்னோட கான்செப்ட் மட்டும் பார்த்தா 24/7. என்னோட உணவு மட்டும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து ஒரு 5 இடத்துல எல்லா விஐபிஸ் தங்க வச்சுருந்தாங்க. 5-6 தங்க வைக்கும்போது எல்லா இடத்துலையும் சவுத் இந்தியன் ஃபுட் அங்கே இருக்கணும் அப்படின்ட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து இது வேணும்னா இது வேணும். இதில் யார் நம்பர் இருக்காங்களோ, யார் குவாலிட்டியாக இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த குசைனில் அவன் சரியாக பண்ணல, அந்த சாட் அப்படி போச்சு, இந்த சாட் இப்படி வந்து. ஸோ அவங்களுக்கு உணவு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லா விதமும் தெரியும். அனில் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த சிட்டி ஸ்மால் திங்ஸ்லாம் வந்து ரொம்ப லவ்ஸ் அண்ட் ஈட். அப்படி இருக்கும்போது அவர் வந்து எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். இந்த உணவு போடலாம், அந்த உணவு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பாரு. முகேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு இட்லினா அந்த இட்லி அப்படி தான் இருக்கணும். அதை வந்து நான் பிச்சு போட்டு வேறு ஏதாவது நான் பண்ணுறேன், நான் சைனீஸில் பண்ணேன்னா சாப்பிட மாட்டேன். ஒரு உலக லெவலில் இருக்கக்கூடியவங்க வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல யார்கிட்ட என்னென்னலாம் எப்படி பண்ணுமோ அந்த எப்படி சொல்கிறது, அந்த ரொம்ப இது கிடையாது சார். பேசணுன்னா கண்டிப்பாக பேசிடுவாங்க. அவங்ககிட்ட பேசுகிறமேன்ற ஒரு இது கிடையாது. ரொம்ப அவங்க டவுன் டு எர்த் கூட சொல்லுவாங்க. நம்ம சொல்லக்கூடாத வார்த்தைகள் ஒரு அவ்வளோ பெரிய ஒரு மனுஷங்க நம்மளை பாராட்டுறதுலாம் வந்து நமக்கு பெருமை. வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட்டோட ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் வந்து சமீபத்தில் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சர்வ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்காரு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் செஃப் ஸ்ரீதர். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். ரீசெண்டாக வந்து இந்தியாவே வந்து திரும்பி பார்க்க வச்ச ஒரு ப்ரீ வெட்டிங்னா அது ஆனந்த் அம்பானியோட ப்ரீ வெட்டிங் தான். ஸோ அங்கே வந்து நீங்கள் சவுத் இண்டியன் சம்மந்தமாக உணவுகள்லாம் சமைச்சு கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை வந்து முகேஷ் அம்பானி வந்து ஃபஸ்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணாரு? ஸோ முதல்ல இதுக்கு முன்னாடி பரிச்சயம்லாம் இருக்கா? நிறையா சார். அவங்களோட நான் வந்து ஒரு மோர் தென் 8 இயர்ஸ்க்கு மேலே நான் அசோசியேட் ஆகிருக்கேன் அவங்க வீட்டில். அதாவது எப்படின்னா, எனக்கு வந்து அவங்களோட சிஸ்டர் இங்கே மீனா கொத்தாரி இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து ஒரு வாட்டி இந்தியன் டீம் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து மேட்சிங் ஆடிட்டு சாப்பிட வந்தாங்க. அப்போ அங்கே எனக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி இவங்களை இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 8-10 இயர்ஸ் இருக்கும். அப்போ வந்து நான் அறிமுகப்படுத்தி அங்கே ஃபுட்டு கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 2 டைம்ஸ் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டாட்டர் மேரேஜ் வந்தது. அதாவது நீனா கொத்தாரியோட டாட்டர் மேரேஜ். அது வந்து ஐடிசி அப்போ தான் கட்டி முடித்து அப்போ தான் எல்லாம் ஆப்ரேஷன்ஸ் ரெடியாக இருந்தது. அப்போ இவங்க உடனே பண்ணிவிட்டு திருவான்மியூரில் நம்ம இப்போ ராமச்சந்திரா மண்டபம் அங்கேயும் அதுவும் அப்போ தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ 2 இடத்துலையும் வரும்பொழுது எனக்கு வந்து அப்போ ஐடிசி ஹோட்டலில் ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஒரு அவுட் சைடு கேட்டர் வந்து ஃபுல் கிச்சன் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அன்னைக்கு ஒரு டின்னர் வந்து ஒரு தலைவாழை விருந்து, இவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரிட்டி வீட்டில் அந்த செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை எனக்கு அவங்க சிஸ்டர் எனக்கு கொடுத்தாங்க. அன்றைக்கி அவங்க எல்லாத்தையும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு, இந்த மாதிரி இவர் தான் ஷெஃப்பு, ஹீ இஸ் ஒன்லி டன் திஸ், அந்த மாதிரி ஐடிசியில் இந்த மாதிரி தே ஆர் கோஆப்ரேட்டிங் அஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அன்றைக்கி இன்னைக்கு இருந்த இந்த செலிப்ரிட்டிஸ் எல்லோரும் அன்றைக்கி இருந்திருக்காங்க. அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன், என் திங்ஸ் 10 வருஷத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யா எல்லாருமே வந்திருந்தாங்க, சச்சின் வந்திருந்தார், எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அந்த உணவு வகையில் வந்து நல்ல சவுத் இண்டியன் ஸ்ப்ரெட்டு ஃபுல்லாகவே கொடுத்து, அதோட எனக்கு ஐடிசி ஹோட்டல்காரங்களும் எங்களுக்கு வந்து கூட அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சர்வீஸும் நம்மளோடது. ஸோ ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு சர்வீஸ் ஹோட்டல்காரங்க பண்ணால் சரி வராது, ஸோ அந்த முறைப்படி பரமாறத்துக்கு இவங்களே பண்ண சொல்லி அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கொடுத்து அங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் உடனே அன்றைக்கெல்லாம் முகேஷ் சார், அனில் சார் எல்லாருமே பார்த்துட்டு ஸோ பாம்பேக்கு ஒரு அனுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஒரு சந்தர்ப்பம் அவங்க வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ் பாம்பேக்கு போனது. முதல்ல வந்து எங்கள் பெரிய அண்ணா தான் போனார், குமார்னு சொல்லிட்டு. ஒரு தடவை போனதுக்கப்புறம் அடுத்த வேலையிலேருந்து நீயே போகுன்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கு பிறகு எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் சவுத் இந்தியன் உணவு வகைகள் அங்கே இருக்கணும் அப்படின்னா அங்கே ஸ்ரீதர் இருக்கணும், அரிசி இருக்கணுங்கிற மாதிரி பகவான் புண்ணியத்தில் அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது. இப்போ அவங்க பெரிய பையனோடும் ஈஷா கல்யாணத்துக்கும் பொழுதும் ஒரு ஃபுல் டே உதய்பூரில் அந்த பெரிய ஹோட்டலில் அந்த இடத்துல வந்து ஃபுல் டே சவுத் இண்டியன் ஃபுட்டு காத்தாலிருந்து ராத்திரி வரைக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சுக்கு வேண்டியது, மறுபடியும் ஈவினிங் தோசை, இட்லி. அன்றைக்கி அவங்க பரிமாறின உணவு பார்த்திங்கன்னா ஒரு சாட் ஐட்டம்,
ஒரு ட்ரெடிஷ்னல் அவங்களோட குஜராத்தி ஐசம் இது 2 மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க தவிர மிச்ச உணவு பூரா எனக்கு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாணத்தில் வந்து இங்கிலாந்துலேருந்து பெரிய பெரிய பிளேயர்ஸு, ஆஸ்திரேலியா பிளேயர்ஸு, இங்கிலாந்து பிளேயர்ஸு, இங்கிலாண்டில் வந்து அந்த ராணி பரம்பரை அவங்கெல்லாம் வந்து அவங்க இந்த உணவு வகைலாம் சாப்பிடக்கூடிய ஒரு இது கிடச்சிது அப்போதைக்கு. எல்லாமே அன்றைக்கி அது அதுக்கப்புறம் அப்படியே இந்த சாரோட அனந்த் சாரோட பர்த்டே துபாயில் நடந்தது. அப்பவும் வந்து சவுத் இந்தியன் ஃபுட்டுக்கு நான் இங்கே துபாய் போயிருந்தாங்க. மொரீஷியஸ்க்கு ஒரு ஜனவரி 1 சொல்லி கேட்டிருந்தாங்க. அன்றைக்கி நான் போக முடியல. என்னோடய பிரதர் இன் லா அவங்களாம் அமைச்சு கொடுத்து அங்கே ஒரு 4 நாளைக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்களுக்கு சவுத் இந்தியன் உணவு வகைகள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அங்கே வந்து பகவான் நம்மளை தான் அங்கே. இப்போ ஆனந்த் அம்பானியோட ப்ரீ வெட்டிங்க்கு உங்களை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணது என்ன மாதிரி கூப்பிட்டாரு? இந்த மாதிரி பையனுக்கு அதாவது அவங்களுக்குன்னு ஒரு டீம் எங்கிட்ட சொல்லிடுவாங்க. எப்பயுமே அவர் நேரம் பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப 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 கம்மி. ஆனால் ஃபங்க்ஷன் நடக்கும்போது நம்மகிட்ட எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்பாங்க. ஆனால் அந்த வேலைகள் சொல்கிறது அதெல்லாம் அங்கே ஒரு சீஃப் ஷெஃப் இருப்பாங்க ஆண்டின்னு சொல்லிட்டு அவர் மூலிமா நமக்கு தகவல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சவுத் இந்தியன் ஸ்ரீதர் சொல்லிடு அப்படிம்பாங்க. அவ்வளோதான். அதோட அவங்களுக்கு வேலை பண்ணி இவங்க ரிப்போர்ட் கொண்டு போகும்போது சவுத் இந்தியன் ஸ்ரீதர் முடிஞ்சு போச்சு. அதோட ஃபினிஷ். அதுக்கப்புறம் மெனு ஃபைனலைஸ் பண்ணுறது போகிறது அப்புறம் அவங்கள்ட்ட கேட்பாங்க. மேடம்கிட்டையும் கேட்பாங்க. இது போடலாம் அது போடலாம், குழக்கட்டை போடலாம், இந்த வாட்டி அது வாட்டி மாற்றி போடலாம், தோசை விதமாக மாற்றுங்க, முல்பகல் போடுங்க, அது மாதிரி. ஸோ மெனு ஃபைனலைசேஷன். பட் மெனு வந்து நிறைய ஸ்ப்ரெட் இருக்கணும். சவுத் இந்தியன்லேயே பார்த்தா நிறைய ஸ்ப்ரெட் கொடுக்கணும். சும்மா ஒரு இட்லி ஒரு வடை அப்படி பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ ஸ்ப்ரெட் இருக்கும்போது அந்த மாதிரி டிசைட் பண்ணி எங்களுக்கு சொல்லுவாங்க. ப்ரீ வெட்டிங் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் லாஸ்ட்லேயே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஜனவரி வரப்போகிற மார்ச்சில் யூ ப்ளீஸ் பிளான் ஃபார் தட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு மாதமாக இருந்தது. பிப்ரவரி 1 நான் வந்து இங்கேருந்து என்னோடய ஆட்கள் 10 பேர் முன்னாடியே அமுச்சு கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்க 6 வந்து அவங்க இருக்க போகிறாங்க. ஸோ அங்கே இருக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த தென்னிந்திய உணவுகள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எங்கள் ஆட்கள் முன்னாடியே அமுச்சு கொடுத்துட்டேன். ஸோ அவங்க காத்தால ராத்திரி என்ன வேணுமோ அதை பார்த்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஸோ இந்த மெனு கார்டு பற்றி பேசுகிறப்ப ஸோ அதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் போகும்? ஷெஃப் இருக்காருங்க ஆண்டின், அவர் தான் சொல்லுவார். முதல்ல ஒரு மெனு கொடுத்தோன்னா ஸ்ரீதர் ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த மெனு மாற்று, நம்மளோட ஆத்தன்டிக்ஸ்லாம் கொஞ்சம் கொண்டு வா, தஞ்சாவூர் கொண்டு வா அப்படின்னு அவர் சொல்லி. அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் ஒரு தமிழர். பட் அங்கே வளர்ந்ததுனால அப்படியே எல்லாமே அவருக்கு என்னென்னா நீ இன்னும் கொஞ்சம் அப்பா பண்ணதான் கொஞ்சம் கொண்டு வா, ஆத்தன்டிக்கு அந்த அம்மணி கொழுக்கட்டை கொடு, பூரண கொழுக்கட்டையை கொடு, அவளுக்கு சேவையை கொடு, இப்படிலாம் கேட்பார் அவர். ஸோ கொஞ்சம் மில்லட்ஸில் கொண்டு வா, இந்த மாதிரிலாம் கொண்டு வா, தோசையில் இன்னும் கொஞ்சம் புதுசாக ஏதாவது கொண்டு வா, புதுசு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வா, இங்கே வரவாளுக்கு எல்லாம் பிடிக்கிறது தோசை தான், இட்லியை டிஃப்ரெண்ட் ப்ரெசன்டேஷன் கொடு, அது மாதிரி மாற்றி ஒரு ஃபைனலைஸ் ஆகும்போது மெனுவில் பார்த்தோம்னா இட்லி அப்படின்னா ஒரு 10-12 வகையான இட்லிகள், தோசை அப்படின்னா ஒரு 20-30 வகையான, வடை அப்படின்னா அதில் எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி பொங்கல், கிச்சடி, இடியாப்பம், இந்த மாதிரி நம்மளுடைய ஆப்பம், அந்த ஆப்பம் பார்க்கும்போது திருநெல்வேலியோட சொதி, ஆப்பம் பார்க்கும்போது ஸ்டியூ, அப்படி ஒரு வேலைக்கு மாறி இருக்கும். ஓகே. இந்த ப்ரீ வெட்டிங்க்கு வந்து உங்களோட டீம் மெம்பர் வந்து எவ்வளோ பேர் போனாங்க? ஏன்னா எவ்வளோ பேர் மேன் பவர் தேவைப்பட்டுச்சு? 40 பேர் ஒன்லி ஃபார் ப்ரொடக்ஷன். சவுத் இந்தியனுக்கு மட்டும் 40 பேர். இந்த ஐட்டத்துக்கு மட்டும் ப்ரொடக்ஷனுக்கு மட்டும். ப்ரொடக்ஷன் மட்டுமே. ப்ளஸ் சர்வீஸு அந்த காலம் எல்லாம் அவங்க டீம். பிக்கப் எதுவுமே கிடையாது. நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட. நம்ம போய் அங்கே நிற்போம். அட் சைடில் போட வேண்டிய தோசைகள், இட்லி, அதுக்கு மட்டும் தான் என்னோடய டீம். இது ஏன் இந்த எவ்வளோ பேர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா என்னோட கான்செப்ட் மட்டும் பார்த்தா 24/7 என்னோட உணவு மட்டும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து ஒரு 5 இடத்துல எல்லா விஐபிஸ் தங்க வச்சுருந்தாங்க. 5-6 தங்க வைக்கும்பொழுது எல்லா இடத்துலையும் சவுத் இந்தியன் ஃபுட் அங்கே இருக்கணும் அப்படின்ட்டாங்க அவங்க. ஸோ அப்படி 5 இடத்துலையும் இருக்கும்பொழுது என்னோடய மேன் பவர் அங்கே தேவைப்படுது. ப்ரொடக்ஷன், சாம்பார் அதெல்லாம் ஒரு இடத்துல பண்ணிவிட்டு 5 இடத்துக்கும் போக வேண்டிய 24னா கிட்டத்தட்ட 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் மாதிரி. நான் 2 ஷிஃப்ட்டில் ஆள் வச்சு எடுத்துன்னு போயிட்டு எவ்ரி 3 hours 3.5 ஹவர்ஸ்க்கு ப்ரொடக்ஷன் புதுசாக போயிட்டே இருக்கும். அவங்க எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்கங்கிறது கணக்கு கிடையாது. ஆனால் ப்ரொடக்ஷன் மட்டும் காத்தால போய் நைட் சாப்பிடக்கூடாது. 3 மணி நேரம் உடனே இந்த ஃபுட்டை எடுத்து யார் சாப்பிட்டு உடனே எடுத்துருவாங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக மாவு, ஃப்ரெஷ்ஷாக சட்னி, சாம்பார். ஸோ அப்படி தான் ஒரு குறைஞ்சது ஒரு 5 முறை 6 முறை சமைக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதுதான் சேலஞ்சிங். இந்த ப்ரீ வெட்டிங்கோட சேலஞ்சிங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த தூக்கம்ங்கிறது மறந்துடணும். ஸோ இப்படி இருந்தால் தான் அது குவாலிட்டி கொடுக்க முடியும். ஓகே. என்னென்ன மாதிரியான வகைகள்லாம் இருந்துச்சு சவுத் இண்டியனில், அதை சொல்ல முடியுமா? நான் வந்து என்ன பண்ணேன்னா ஸ்வீட் அசோகா ஹல்வா போட்டேன். இட்லி அப்படின்னா ஒரு 3 வகையான இட்லி, அதாவது கர்நாடகா கடும்பு இட்லி போட்டிருந்தேன், காஞ்சிபுரம் இட்லி போட்டிருந்தேன், பொடி இட்லி போட்டிருந்தேன், தட்டு இட்லி போட்டிருந்தேன். அந்த மாதிரி ஒரு வேலைக்கும் 3 தோசையில் பார்த்தீங்கன்னா மைசூர் மசால் தோசை, நம்ம ரெகுலர் மசால் தோசை, பொடி தோசை, பன்னீர் தோசை,
முல்பாகல் தோசைன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இப்போ ரொம்ப ஃபேமஸான தோசை, அது பண்ணிடணும். பெண்ணை தோசைன்னு சொல்லிட்டு தோசை வகைகளில் ஒரு 10 பேர். வடை எடுத்தோம்னா நம்ம ரெகுலர் மெது வடை, ஆனியன் வடை, குட்டி மசால் வடை, சாபுதானா வடை, கீரை வடை, கேபேஜ் வடை, ஸ்பெஷல் வாழைப்பூ வடை, அந்த மாதிரி ஒரு ஒரு வகைகளும் வடைகள் விவரமாக. பொங்கல், கிச்சடி. பொங்கலில் வந்து ஜவ்வரிசி பொங்கல், அப்புறம் ரெகுலர் பொங்கல், அதுக்கப்புறம் வந்து மில்லட்ஸ் பொங்கல், மில்லட்ஸ் கிச்சடி, அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உணவைகள். அப்புறம் நம்மளோட சின்ன சின்ன குட்டி குழக்கட்டை வகைகள். அது இடியாப்பம்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே புழிஞ்சுது. நம்ம இங்கேருந்து போகும்போது அந்த இடியாப்பம் மாவை நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இட்லிக்கும் பார்த்தீங்கன்னா அரிசிகள்லாம் நம்ம இந்த காரைக்குடியிலேருந்து போடக்கூடிய அந்த இட்லி, அழிச்சின் பண்ண லேடிஸ் எல்லாம் அந்த காரைக்குடி லேடிஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது. ஆப்பம்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு லோட்டஸ் மாதிரிலாம் ஆப்பம்லாம் போட்டு ப்ரெசன்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுதான் அந்த அங்கே கொடுக்குற உணவு வகைகள் கொடுத்துருந்தோம். ஸோ எத்தனை கண்ட்ரி சம்மந்தமான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்துருந்துச்சு? டோட்டலாக 35லேருந்து 36 குசைன்ஸ். ஒரு தாய், ஒரு இட்டாலியன், ஒரு மெக்சிகன், ஒரு ஓரியண்டல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூரோப்பு, அப்புறம் வந்து யுஏஇ, அப்புறம் நம்மளுடைய இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து நார்த்தில் வந்து ராஜஸ்தானி, குஜராத்தி, பஞ்சாபி, அந்த மாதிரி அது தனியாக, நம்ம சவுத் இந்தியன் தனியாக. இன்னும் இன்டர்நேஷ்னல் குசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பிரெட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் அதுக்குன்னே ஒரு தனி இது, பேக்கரி தனியாக, ஸ்வீட்ஸ் தனியாக, நிறைய ப்ராடக்ட் தாய்லாண்ட்லேருந்தும் இட்டாலியன் ப்ராடக்ட்ஸ் நிறையா வந்தது. இட்டாலியன் உணவு வகைகள் ரொம்ப நிறையா பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இன்டர்நேஷ்னலில் என்னென்னலாம் குசைன்ஸ் இருக்கோ எல்லாமே, மிடில் ஈஸ்ட் இது. ஓகே. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து ப்ரைஸ் காஸ்ட்னு சொல்லி ஒரு பார்வை இருக்கும்ல சார்? அதுக்கும் இதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. ஓகே. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து இது வேணும்னா இது வேணும். இதில் யார் நம்பர் இருக்காங்களோ, யார் குவாலிட்டியாக இருக்காங்களோ அவங்க அவங்களுக்கு கொடுக்கணும். குவாலிட்டியாக ஆகணும், குவாலிட்டியான ஃபுட்டு கொடுக்கணும், குவாலிட்டியான சர்வீஸ் இருக்கணும். அவங்களுக்கு இது வந்து காம்ப்ரமைஸ். இது வந்து அடுத்த டீம் தான் எல்லாம் பேசுவாங்க செய்வாங்க. பட் அதை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த மாதிரி இந்த உணவு வகைகளை வந்து அவங்க பேரம் பேசுவதுங்கிறது வந்து ரொம்ப, ஏன்னா அவங்களெல்லாம் நம்ம ராஜ உணவுன்னு சொல்கிறது அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த உலகத்தில் என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் விளையும், அதில் வந்து அனந்த் சார் இருக்கு இல்லையா, அவருக்கு வந்து நிறைய ரொம்ப ஒரு ஒன்று பார்த்து செய்வாங்க. மேடம் நீட்டா அம்பானி மேடமும் பார்த்தீங்கன்னா இரவு 2 மணி 2:30 மணி டிஸ்கஷன் பண்ணுவாங்க ஒரு ஷெஃபோட. இந்த குசைன்ஸ் அந்த குசைன்ஸ் இதில் வந்து சப்போஸ் அவங்க சாப்பிடலைன்னா கூட ஒரு ரவுண்டு வந்து பார்த்துட்டு இது சரியில்லைன்னா கூட அடுத்த நாள் காத்தால டிசைன் சொல்லுவாங்க. இந்த குசைனில் அவன் சரியாக பண்ணல, அந்த சார்ட் அப்படி போச்சு, இந்த சார்ட் இப்படி வந்து. ஸோ அவங்களுக்கு உணவு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லா விதமும் தெரியும். அனந்த் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த சுட்டி ஸ்மால் திங்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹி லவ்ஸ் அண்ட் ஈட். அப்படி இருக்கும்போது அவர் வந்து எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். இந்த உணவு போடலாம், அந்த உணவு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பார். அவர் எங்களுக்குன்னு ஒரு டீமே கொடுத்தாங்க சார். அவங்க வந்து எப்படி கொடுத்தாங்கன்னா ரொம்ப அழகாக இவங்களுக்கு வேணுங்கிற சௌகரியங்கள் அனைத்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தமிழ் தெரிஞ்ச ஒரு ஆள், ஹிந்தி தெரிஞ்ச ஒரு ஆள், அப்படி மாதிரி கொடுத்துட்டு எனக்கு என்னென்னலாம் தேவை எங்கள் ஆட்களுக்கு இருப்பிடம் அது மாதிரி. பட் நாங்கள்லாம் ரூம் கொடுத்தாங்க, நாங்கள்லாம் போக முடியல. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த டியூட்டி அந்த மாதிரி இருந்ததுனால அங்கேயே பக்கத்துலேயே நாங்கள் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு அங்கேயே இருந்தோம். ஒரு சில பேர் மட்டும் கொஞ்சம் லேடிஸ்லாம் இருக்கிறதுனால அவங்க ரூமுக்கு போயிட்டு 1 மணி நேரம் மாற்றி எடுத்துன்னு பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. ஸோ எல்லா சௌகரியங்களும் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த சௌகரியத்தில் எந்த வித குறையும் கிடையாது. ரொம்ப அருமையாக கவனிச்சாங்க. எங்களுக்குன்னு ஒரு டீம், எனக்குன்னு ஒரு 4 பேர் பர்ச்சேஸ்னால் அவங்க இதை வாங்கி கொடுப்பாங்க. வெஹிக்கிள் வேணும் இங்கேருந்து கொண்டு போகிறதுக்குன்னு அது வாங்கி கொடுத்துருவாங்க. எங்கள் போக்குவரத்துக்கு வேண்டிய வெஹிக்கிள் ஸ்டாஃபுக்கு வந்து எனக்குன்னு தனியாக ஒரு காரை கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி தான் எங்களுக்கு கவனிச்சிட்டாங்க. ஓகே. உங்களோட குக்கிங் ஏரியாவில் வந்து ஸோ இந்த ஃபுட்டு வந்து எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக தெரியும், ஸோ நான் இதில் வந்து என்னால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? நம்ம உணவுகள் எல்லாமே நம்ம பாரம்பரியம் இருக்குமே, 75 வருஷம் ஸ்தாபனம் ஆச்சு. அதனால இது எதையுமே காம்ப்ரமைஸ்க்கே கிடையாது. ஏன்னா இதில் வந்து நம்ம கடவுள் புண்ணியத்தில் அப்பா அந்த காலத்துலேருந்தே நமக்கு இதை இப்போ கற்றுக் கொடுத்துட்டு, ஏன்னா நான் வந்து 5வது தலைமுறை 6வது தலைமுறை என் பையனும் வந்துட்டான். ஸோ தலைமுறையாக இருக்கிறதுனால பகவான் பண்ணிட்டு உணவு வகைகளுக்கு எந்த இதுவும் கிடையாது. எல்லாமே நல்லா நம்ம பக்குவப்பட்டு தான் நம்ம செய்கிறோம். அதை இந்த ஈவெண்ட்டில் வந்து விஐபி ஃபுட் செக்ஷன் இருக்குது, அப்புறம் நான் விஐபி ஃபுட் செக்ஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் தனி மெனு கார்டு கொடுத்தாங்களா இல்லை என்ன மாதிரியான இருந்துச்சு? இந்த இடத்துல எப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்ரிபடி விவிஐபிஸ் நல்லா புரிஞ்சுங்க. ஃபேமிலியும் எல்லாமே என்னுடைய உணவுகள் எப்படி பரமாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் தங்கும் இடத்தில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், வேறு வழி கிடையாது. அவங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஈவினிங்ஸ் தான்.
ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் படிக்கும்போது என்னோட உணவுகளை தவிர வேறு அடுத்த உணவுகள் இருக்கும். அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் எல்லா 7 ஸ்டார்லாம் என்ன நான்வெஜ் கொஞ்சம் இருக்கும், பிரெட்டு அதெல்லாம் இருக்கும். பட் முக்கியமாக கன்சியூம் பண்ணக்கூடிய உணவு நம்மளோட தான். அப்போ வந்து ஃபுல் ஸ்ப்ரெட்டும் இருக்கும். என்னோட ஸ்வீட்டு ஒரு அசோகா அல்வா இருக்கும், இட்லியில் 2 வெரைட்டி இருக்கும், தோசை இருக்கும், வடை இருக்கும், பொங்கல் இருக்கும், அப்படி அந்த மாதிரி ஒரு 7-8 உணவுகள். இவங்க என்ன பண்ணுவாங்க, ரூம்ஸில் இருந்தாலும் ரூம்ஸில் கொண்டு கொடுப்பாங்க. அந்த இடத்துக்கு வேணுனாலும் வந்து சாப்பிடுவாங்க, ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கிறதுல. ரூம்ஸில் இருக்கும்போது ஆர்டர் பண்ணுவாங்க. ஒரு ஷாருக் கான், சல்மான் கான், அமிதாப், அப்புறம் வந்து ரன்வீர் சிங், இவங்க எல்லாமே வந்து உணவுகளை ஆர்டர் கொடுத்துருவாங்க. அங்கே இருக்கிறவங்க எடுத்து வந்து நம்மகிட்ட கொடுப்பாங்க சீட்டு. என்னப்பான்னு கேட்டால், இது யாருக்கு கேட்டால், சார் இது வந்து ஷாருக் கான் சொன்னார், இது வந்து அமிதாப் சொன்னார், இது வந்து அவங்க பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னாங்க, இது வந்து இவங்க சொன்னாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். சொல்லும்பொழுது நமக்கு அந்த உணவுகளை எடுத்து அவங்களுக்கு நீட்டாக அந்த தட்டில் வச்சு சாம்பார்லாம் கொடுத்து கவர் பண்ணி நீட்டாக கொண்டு கொடுக்கணும் அவங்களுக்கு. அது அவங்க கொண்டு போய் கொடுப்பாங்க. சாப்பிட்டு அவங்க சொல்லக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே மறுபடியும் அந்த ஃபீட்பேக்ஸை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குறப்ப மெனு கார்டு கொடுத்துடுவீங்களா இல்லை அவங்க ஒரு ரூம்லேயும் மெனு கார்டு இருக்கு? ஓகே. ஸோ அவங்க எனக்கு இதுலேருந்து எனக்கு புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிவிடுவாங்க. உடனே கேட்பாங்க, இது கிடைக்குமான்னு கேளுங்கம்மா, உடனே வாங்கி கொடுத்துருவோம், செஞ்சுருவோம். நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபேமிலி அங்கே வந்திருக்கும் பொழுது மேடம் அங்கே இருந்திருக்காங்க, ஆர்டர்லாம் கொடுத்தாங்க. நான் உடனே அங்கே இருக்காங்கன்னு சொன்னேன். நான் அவங்க என்னை பார்த்து உடனே வியந்து, ஸ்ரீதர் நீ இங்கே இருக்கியா, நான் ரொம்ப ப்ரௌடாகிடுச்சு, எனக்கு ரொம்ப வெரி ஹாப்பி தட் யூ ஆர் ஹியர், இவ்வளோ பெரிய இடத்துல நீ வந்து சமைக்கிறது வந்து எனக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னது வந்து எனக்கு அப்படி ஒரு அவங்க வீட்டில் எல்லாம் நம்ம பண்ணுறோம், இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஒரு உலக சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கிறவங்க என்னை வந்து நான் அங்கே சமைச்சது வந்து அவங்களுக்கு, ஏன்னா அவங்களோட ஆள் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அவங்க நாளைக்கு கத்தால பெருமையாக சொல்லக்கூடிய லெவலில் நாம் வளர்ந்துருக்கிறத பார்த்து அது பகவான் எங்களுக்கு கொடுத்த பெரிய கிருபை. அது இந்த டானிக் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. எனக்கு வந்து பேசி அவங்க எனக்கு ஃபில்டர் காஃபி ஒன்று செய்கிறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆக்சுவலி ஃபில்டர் காஃபி இல்லை மேடம், கேப்பிச்சினோ, அதை நான் மாற்றி உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சேன் ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு. சவுத் இந்தியாவிலேருந்து ரஜினி சார் வந்து அந்த ப்ரீ வெட்டிங்கில் கலந்துக்கிட்டாருன்றப்ப ஸோ அவர் வந்து சவுத் இந்தியாவோட ஃபுட் ரொம்ப அன்னைக்கு அடுத்தால சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபோனில் எனக்கு அந்த இது கிடைக்கிறதுனா பாருங்களேன், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க மாட்டில் போகணும், எனக்கு அந்த அதை கொடுக்கணுன்ட்டு எனக்கு இருக்கிறதுக்கு அப்படின்னா அவங்களும் சொன்னாங்க, சார் அப்படியே நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்ட்டாரு. ஓகே, பக்கத்துலேயே இருந்திருக்காரு. நான் சொன்னேன்னு சொல்லு, ரொம்ப ஐம் வெரி ஹாப்பின்னு சொல்லு அப்படின்னாரு அவர். மேடம் சார்ட்ட சொல்லுங்கன்னு சொன்ன, இங்கே தான் இருக்காரு அப்படின்னாங்க. நான் சாப்பிட்டுருந்தார் போல இருக்கு. உடனே நான் சொன்னேன் சொல்லு ஸ்ரீதர் கிட்ட அப்படின்னு இருக்காரு. ஸோ இதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்கு. சமீபத்தில் ஒரு வீடியோ கூட பார்த்தேன், அதாவது ஆனந்த் அம்பானியோட ப்ரீ வெட்டிங்கில் வந்து முகேஷ் அம்பானி வந்து மக்கள் சார்ந்தவங்க உள்ள வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே சர்வ் பண்ணி பார்த்த மாதிரி அது வந்து தனியாக வருது, அது தனி கான்செப்ட். இந்த ஏரியாவில் இல்லை, அது வந்து தனியாக, அது எல்லாருக்கும் அன்னதான மாதிரி பண்ணி அவங்க தனியாக எடுத்து பரமாறினாங்க. அந்த இடத்துல நம்ம ரைஸ் மட்டும் நம்ம அவங்களுக்கு போட்டு கொடுக்கறது அது பண்ணி கொடுத்தாங்க அவங்க. அது வந்து ஆக்சுவலாக அவங்க பண்ணினாங்க. நம்ம ஆட்கள் முன்னாலேயே போயிருந்தாங்க இல்லையா, அவங்க கூட நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ கேட்டாங்க, சார் நீங்கள் ரைஸ் வடித்து கொடுங்க. நம்ம பையன் உடனே சாதமாக வடித்து அந்த சாம்பார் கலந்து கொடுத்து அன்னதானம் நான் செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே அவங்க அது வந்து தனி, இந்த வெட்டிங்க்கு முன்னாலேயே நடந்தது. இந்த ப்ரீ வெட்டிங் முன்னால் நடந்தது. அது சாரு ஆனந்த் சார் எல்லாமே பரமாறினாங்க அந்த இடத்துல. ஒரு உலக லெவலில் இருக்கக்கூடியவங்க வந்து, ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல யார்கிட்ட என்னென்னலாம் எப்படி பண்ணணுமோ அந்த எப்படி சொல்கிறது, அந்த ரொம்ப இது கிடையாது சார். பேசணுன்னா கண்டிப்பாக பேசிடுவாங்க. அந்த அவங்ககிட்ட நம்ம பேசுகிறமேன்ட்டு ஒரு இது கிடையாது. ரொம்ப அவங்க டவுன் டு எர்த்துன்னு கூட சொல்லுவேன். நம்ம சொல்லக்கூடாத வார்த்தைகள் அது நீங்கள், ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு மனுஷங்க நம்மளை பாராட்டுறதுலாம் வந்து நமக்கு பெருமை. ஸோ இப்போ ப்ரீ வெட்டிங் முடிச்சுட்டு ஸோ அடுத்து வந்து ஜூலை 12 வெட்டிங் இருக்குது. வெட்டிங் ஸோ அதுக்கு என்ன மாதிரியான சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மெனு ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது இப்போ ஷெஃப் என்ன முந்தானத்து கூட ஃபோன் பண்ணாங்க, என்னப்பா என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாங்க. கொஞ்சம் புதுசாக என்னென்ன அனுப்புகிறேன் ஷெஃப், நீங்கள் பார்த்து எனக்கு ஓகே கொடுங்க, வேறு என்ன மாதிரி பண்ணலாம் நீங்களும் எனக்கு ஐடியா கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். கொஞ்சம் என்ன அவங்களுக்கு இன்னொரு சமாதி என்ன, ரொம்ப நம்ம வந்து ஒரு ட்விஸ்ட்லாம் பண்ணக்கூடாது உணவில். அந்த ஆத்தென்டிகேஷன் இருக்கணும். முகேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு இட்லினா அந்த இட்லி அப்படி தான் இருக்கணும். அதை வந்து நான் பிச்சு கிச்சு போட்டு வேறு ஏதாவது நான் பண்ணுறேன், நான் சைனீஸில் பண்ணேன்னா சாப்பிட மாட்டேன். உன்னோட உணவு இதுதான், அதை நீ அழகாக கொடுக்கணும். ஒரு சட்னினா நல்ல கெட்டியாக அரைக்கணும், அந்த சாம்பார் மணமாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும். அதேமாதிரி ஒரு சக்கரை பொங்கல் அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு ரொம்ப, சக்கரை பொங்கல் எப்படின்னா பழைய முறையில் பச்சை கற்பூரம், ஜாதிக்காய் பொடி இதெல்லாம் போட்டு பண்ணணும். அப்போ அந்த உணவு அந்த கோவில் பிரசாதம் மாதிரி அவர் விரும்பி சாப்பிடுவார். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இதோட ஒரிஜினல் டேஸ்ட் இதுதான்.
அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ரசிப்பாங்க. அதுதான் நான் இப்போ கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே. அவர் வந்து இப்போ சென்னைக்கு வந்து ஏதாச்சும் ரிசப்ஷனுக்கு இந்த பத்திரிக்கை வைக்க அந்த மாதிரி வரும்போதோ, நீங்க சென்னைக்கு அவங்க ஃபேமிலியா வரும்போது, நீங்க சென்னைக்கு வந்தாங்கன்னா இங்கே அவங்க சிஸ்டர் வீட்டில் இருப்பாங்க. சிஸ்டர் வீட்டில் இருந்தால் உடனே கூப்பிடுவாங்க. அவங்க மேடம் சொல்லுவாங்க, ஸ்ரீதர் அண்ணாலாம் வந்திருக்காங்க, 10 பேருக்கு எனக்கு வந்து எல்லாம் பண்ணி கொடு அப்படிம்பாங்க. உடனே நாங்கள் வச்சுட்டு போவோம், தோசை போட்டு கொடுப்போம். அவர் அதாவது அன்னைக்கு, அதாவது அவருக்கு எப்பவுமே இன்னைக்கு இந்த உணவு சாப்பிடணும்னா நம்ம கொடுத்தாகணும். அவங்க மைண்டு சொல்லும் இன்னைக்கு உணவு சாப்பிடணும் அப்படின்னு. பில்கேட் சார் பார்க்கும்போது வாட் இஸ் கேட்டிருக்காங்க. ஒபராய் ஹோட்டல் ஷெஃப் எல்லாம் பார்த்துட்டு அவங்களோட இதுக்கு வந்து எப்படி வடைன்னா அவங்களுக்கு புரியுமோ புரியாதுன்னு சொல்லிட்டு திஸ் இஸ் ஸ்பைசி டோனட் அப்படின்றாங்க. ரவிசங்கர்ஜி சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட ரஜினிகாந்த் சார்கிட்ட சொல்கிறாங்க, நான் நிறைய இடத்துல உணவு சாப்பிட்ருக்கேன், பட் இந்த மாதிரியான ஒரு உணவு வந்து நான் இவ்வளோ ஒரு அருமையாக சாப்பிட்டதே கிடையாது.